வெளியிலேருந்து மக்கள் என்ன பார்ப்பாங்க? நீங்க பண்ற படங்கள், அந்த படங்கள்ல இருக்கிற சக்சஸோ, அதோட ரிலீஸோ, அத சுத்தி இருக்கிற பிரஸ் மீட்டோ, இதுதான் ஜென்ரலா நெறைய பேர் பார்ப்பாங்க. பட் ஒரு டைம் பீரியட்ல உங்களுக்கு அன்சர்டனிட்டி இருந்திருக்கலாம். செல்ஃப் டவுட் இருந்திருக்கலாம். வெயிட்டிங் நெறைய இருந்திருக்கலாம். மேபி நீங்க இந்த படம் பண்ணணும்னு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணியிருப்பீங்க. அது தள்ளி போயிட்டே இருக்கலாம். இந்த மாரி டைம்ல வந்து எப்படி இத வந்து நீங்க டீல் பண்றீங்க? கோட் படம் எடுத்துக்கலாம். கோட் படத்துல வந்து ஏஜஸ்ல லைனா படம் பண்ணிட்டு இருந்தேன். கோட் மட்டும் நான் அதுக்கப்புறம் இருக்க படங்கள் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏஜிஎஸ்ல வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிரதீப் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. வெங்கட் பிரபு சாருக்கு என்ன தெரியும் எல்லாம் நல்ல பையன், நல்லா எடிட்டர், அவரும் ஓகேன்னு தான் சொல்லிட்டாரு. பட் சம் ரீசன்ஸ்க்காக வந்து வேற ஒருத்தர் எடிட்டரா போடுற நிலைமை வந்துச்சு. பட் ஆனா அது எனக்கு வந்து யார் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. பட் லாஸ்ட் பூஜைக்கு முன்னாடி நாள் தான் அது டிசைட் ஆகுது. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் மும்பையில் ஏதோ ஒரு ஒர்க்காக போயிருந்தேன். அடுத்த நாள் பூஜை. அந்த ஒர்க்கை கட் பண்ணிட்டு பூஜைக்காக வரணும்னு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு நீங்க இல்லைன்றது அவங்களால சொல்லவும் முடியல. அவங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு போல. அவங்களால சொல்லவும் முடியல. ஸோ கூப்பிடல அந்த பூஜைக்கு. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ பெரிய படம் மிஸ் ஆனது. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? அது ஹேண்டில் நான் பண்ணல. அது டைம் அது பாட்டு போயிட்டு இல்லை நான் இதை ஹேண்டில் பண்ண முடியாது. டைமை நிறுத்த முடியாது நம்ம. அது போயிட்டே தான் இருக்கும். அந்த பெயினோட அப்படியே போக வேண்டியதுதான். ஆனா என்ன ஒரு மேஜிக் நடந்துச்சுன்னா, எதிரே பார்க்காம அடுத்த விஜய் சார் படம் எனக்கு கிடைச்சிச்சு. அது காட் கிஃப்டா தான் நான் பார்த்தேன். ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அது கிடைக்கல. இது எப்படி கிடைக்குதுன்னா, ஹெச் வினோத் சார் வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட்க்கு வந்து என்ன ஓகே சொல்லிட்டாரு. ஓகே சொல்லி அந்த ப்ராஜெக்ட் சைன்லாம் பண்ணியாச்சு. பண்ணி அதுக்கு போயிட்டு இருக்கு சம்பந்தமே இல்லாம. இது விஜய் சாருக்கும் வந்துட்டு வேற ஒரு படம் சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், லாஸ்ட் படம் அதான் போல, நம்மளுக்கு கிடைக்காது, முடிஞ்சிச்சு அப்படின்னு. இது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அவருக்கு சேர்ந்து சைன் பண்றாங்க, ரூமர்ஸ் வருது. நான் வந்து மெசேஜ் பண்றேன், அப்படியா சார் அப்படின்ட்டு. அவர் இப்படி போடுறாரு. உடனே சரி ஹாப்பி, சரி ஓகே